ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் பத்தி வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு 3 பார்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கேன். இன்னைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் பத்தி நம்ம வந்து டீப்பா வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் உண்மையாவே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டாக் ஒண்ணு சொல்லி ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணா இது வந்து ஏறும்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா. இப்போ இது வந்து உண்மையாவே நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து இந்த ட்ரேடிங் வியூல வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐடியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருமே போஸ்ட் பண்ணலாம். அந்த மாரி நானும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ நம்ம அதுலருந்து நம்ம பார்க்கலாம். அது வந்து என்ன ரிசல்ட் குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அத நம்ம பார்த்தோம்னாக்கா, ஒரு நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரும். ஓகேங்களா. அதுக்காக நம்ம வந்து அத வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங் வியூல நான் வந்து ஒரு ஒரு 21 ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அந்த 21 ஐடியாவுமே நம்ம வந்து பார்க்கலாம். அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐடியா வந்து பண்ணாங்க. நான் வந்து நிஃப்டி பத்தி நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஆ எப்போனாக்கா மே 13 2022ல நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா. இது வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா. ஆனா இது வந்து ஃபெயில்டு தான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டைமு. பட் ஆனா அதுக்கடுத்து பிரைஸ் வந்து ஏறிச்சு. நான் வந்து என்ன திங்க் பண்ணேன்னாக்கா, இந்த மாரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நான் வந்து கீழ வந்து டிரா பண்ணியிருக்கேன். இங்கேருந்து இந்த மாரி கீழ டிரா பண்ணிட்டு, அது வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பவும் நல்லா மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சுக்கு போகும்ன்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் போயிட்டு மேல டாப்ல போய் டச் பண்ணல. இதுவரைக்கும் பிரைஸ் போயிட்டு, அதுக்கடுத்து கீழ வந்து ஸ்டாப் லாஸ் ரேட்டு அதுக்கடுத்து மேல வந்து போச்சு. ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாயிண்ட் நல்லாவே தான் பிரைஸ் வந்து இது இது வந்து ஆக்ட் பண்ணிட்டு, பிரைஸ் நல்லாவே ஏறியிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த லோலயே கரெக்ட்டா நான் போட்டேன். ஓகேங்களா. 15,730 அங்கருந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 1400 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிட்டு, அதுக்கு அடுத்து தான் கீழ வந்திருக்கு. மேபி இது வந்து ஃபெயிலியர் தான். ஓகேங்களா. இது நம்ம சக்சஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த ட்ரெண்ட் லைன வந்து இது வந்து ஆக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. அவ்வளோதான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா. இது இந்த டவுன் வந்து அந்த டைம் வந்து இந்த அ அந்த டைம் என்ன ஆச்சுன்னு இந்த உக்ரைன் வார் ஏதோ சொன்னாங்க. அந்த அந்த டவுன் இது வந்து நான் திங்க் பண்ணேன். எனக்கும் கரெக்ட்டா தெரியல. மேபி அதுவா இருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, எஸ்ஐஎஸ் லிமிடெட்ன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஐடியா வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா. நான் வந்து இந்த மாரி ஒரு டாப்லேருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணியிருக்கேன். டிரா பண்ணிட்டு இங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து இந்த இடத்தையும் ஒரு சப்போர்ட் மாரி வந்து ரெசிஸ்டன்ஸ் மாரி போட்டு அத பிரேக் பண்ணாக்கா ஏறும்னு சொல்லி போட்டிருக்கேன். அபோவ் 380 பிரேக் பண்ணாக்கா பிரைஸ் வந்து ஏறும்னு சொல்லி நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து பாருங்க பிரைஸ் அபோவ் 380 பிரேக் பண்ணிட்டு, பிரைஸ் வந்து பாருங்க 480 வரைக்கும் ஆல்மோஸ்ட் போயிருக்கு. அத ஸ்டாப் லாஸ் ஹிட்டே ஆகல. ஓகேங்களா. மேபி இது பிரேக் பண்ணாங்கன்னா நம்ம இந்த லோ தான் மேபி ஸ்டாப் லாஸா வச்சிருப்போம். பட் அது வந்து இப்ப ஹிட் ஆகல. இது வந்து ஓரளவு சக்சஸ்ஃபுல்லாவே வந்து பாருங்க போயிருக்கு. ஓகேவா. இந்த இந்த என்ட்ரி. ஓகேங்களா. இது பாருங்க இது அந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணிட்டு அதுக்கடுத்து பாருங்க, அந்த ஏரியாக்கு ரிட்டர்ன் வரவே இல்ல. அப்படியே பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே தான் போயிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா. இப்போ இன்னுமே வந்து பாருங்க பிரைஸ் வந்து நல்லாவே ஏறதுக்கு தான் வந்து பாருங்க சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா. இந்த இந்த 500 இருக்குலாம் இத பிரேக் பண்ணாக்கா, இது வேற ஒரு ட்ரெண்ட்ல வந்து வருது. நம்ம இன்ட்ராடே ட்ரேட்லயே நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த 490 பிரேக் பண்ணா நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்து இந்த நம்ம வந்து எக்ஸிட் ஆனோம். பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா இது வந்து பண்ணாங்க, இது பிரைஸ் இன்னுமே வந்து பண்ணாங்க ஏறத்துக்கு தான் இருக்கு. சப்போஸ் இது பிரேக் பண்ணாங்க டபுள் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. 1000 கிட்ட போறதுக்கு வந்து பண்ணாங்க, இது நெறைய பாசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து இருக்கு. ஓகேங்களா. இப்ப வந்து பாருங்க, இந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சக்சஸ் தான். ஓகேங்களா. 380 பிரேக் பண்ணா ஏறும்னு சொல்லி போட்டது அது நல்லாவே போச்சு. இந்த 380 பிரேக் பண்ணா நானுமே வந்து பண்ணேங்க, அன்னைக்கே நான் இன்ட்ராடே நான் பண்ணி, நான் ₹20 ஏதோ சம்திங் நான் வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்தேன். ஓகேங்களா. அ ஃப் அதாவது 380 பிரேக் பண்ணேன். 381ல ஏதோ ஆர்டர் எடுத்து, அத நான் வந்து ஆ 399 ஏதோ சம்திங் நான் வந்து எக்ஸிட் ஆனேன்னு நெனைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. பட் ஆனா நான் என்ட்ரி எடுத்தேன். எடுத்து நான் இன்ட்ராடேலயே நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பண்ணாங்க இந்த என்எம்டிசி. என்எம்டிசி வந்து பண்ணாங்க 107.80 பிரேக் பண்ணாங்க. நான் வந்து போட்டிருந்தேன். ஆ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 107.8 அதாவது இந்த இந்த ஐ பிரேக் பண்ணாங்க நான் வந்து போட்டிருந்தேன். 107.80 இந்த சின்ன ஒரு 2 கேன்ல இருக்குல்ல, இந்த ஐ பிரேக் பண்ணாங்க பிரைஸ் ஏறும்னு சொல்லி நான் வந்து போட்டிருந்தேன். இது இன்ட்ராடேக்கு அன்னைக்கே ஓரளவு ஏறுச்சு பிரைஸ் அந்த மாரி இன்ட்ராடேக்கு 109 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கடுத்து பிரைஸ் கீழ வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து மேபி அது ஹிட் ஆகல. இந்த லோ தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல.
அதுக்கடுத்து பாருங்க, அது அப்படியே பிரைஸ் போயிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா. அதோட அது அந்த வந்து பாத்தீங்கன்னா, பிரைஸ் வந்து அந்த ஸ்டாப் லாஸ் ரேஞ்சுக்கு வரவே இல்ல. பிரைஸ் எங்கேயோ போயிடுச்சு. நம்ம 107 போயிருந்தோம். இப்ப பிரைஸ் வந்த உடனே இது வந்து டபுளாவே போயிடுச்சு. நம்ம ஆனா இவ்வளோ நாள் நம்மளால ஆ இது ட்ரையல் பண்ணி கொண்டு போயிருக்க முடியுமான்னு தெரியல. பட் ஆனா வந்து பண்ணாங்க, இந்த வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பண்ணாங்க, ஆ நல்லாவே வந்து பண்ணாங்க, ஆ ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா. இத நம்ம வந்து அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். இந்த ட்ரேடுமே வந்து பண்ணாங்க சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, செயில் ஓகேங்களா. செயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து அனலைஸ்லாம் கரெக்ட் தான். பட் ஆனா ஸ்டாப் லாஸ்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம் நான் வந்து தப்பா குடுத்துருந்தேன். ஓகேங்களா. தப்பா நான் ராங் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாப் லாஸ் நான் இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனா இது ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 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 லோ தான் வச்சிரணும். இல்ல இந்த லோ இல்ல இந்த லோ தான் வச்சிரணும். பட் நான் ரொம்ப அ கிட்டவே நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் அது ஆக்சுவலா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு திரும்ப அந்த பிரைஸே வந்துட்டு இருக்கு. ஆனா இது ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கடுத்து வந்து பண்ணாங்க நல்லாவே இந்த ட்ரெயின் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிரைஸ் வந்து வரும் இப்போ நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. பட் இது ஃபெயிலு தான். ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இது ஒர்க் அவுட் ஆவல. நெக்ஸ்ட் வந்து பண்ணாங்க பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை வந்து பண்ணாங்க அபோவ் 1190 வந்து பண்ணாங்க ஸ்விங் ட்ரேட் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணாங்க. இது இங்கேயும் வந்து பண்ணா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாரி சொல்லியிருக்கேன். இந்த ஹை பிரேக் பண்ணாங்க ஏறும்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து 1190 பிரேக் பண்ணிட்டு அதுக்கடுத்து பிரைஸ் அப்படியே தான் இருந்தது. இந்த இது என்ட்ரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தேன். இந்த இடத்துல நானும் எடுத்துட்டு, ரொம்ப நாளாவே நானும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ரேஞ்சில எதுக்கு நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். ஒரு ₹20 அந்த ப்ராஃபிட்லயே நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன்னு நெனைக்கிறேன். ரொம்ப நாள் நான் வந்து வெயிட் பண்ணேன். ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1 1/2 மந்த் கிட்ட நான் வெயிட் பண்ணேன்னு நெனைக்கிறேன். இதுக்கு இந்த என்ட்ரி எடுத்துட்டு. ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகல. அது அப்படியே மூவ் பண்ணிட்டு பெரிய அளவு மூவ்மெண்ட்டும் தரவே இல்ல. சரி அதுக்கடுத்து சரி நம்ம எக்ஸிட் ஆயிடலாம்னு சொல்லி நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். பட் சப்போஸ் நம்ம இந்த என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து பாருங்க, இங்க தான் மேபி நம்ம வச்சிருப்போம். அது வந்து இப்பதான் வந்து பண்ணாங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக்ல தான் சம்திங்ல. லாஸ்ட் வீக் இல்ல. அது முன்னாடியே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு இருக்கு. பட் நம்ம இந்த இடத்துல வந்து பண்ணாங்க ஓரளவுக்கு எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஏன்னா ஆகி வந்து பண்ணாங்க 1300 போயிருக்கு. ₹110 பிரைஸ் ஏறி இருக்கு. பட் நம்ம எங்கன்னா ட்ரையல் பண்ணி நம்ம மேபி இல்ல காஸ்ட் டு காஸ்ட் நம்ம எக்ஸிட் பண்ணிருக்கலாம். லாஸ் ஆகாம இதுல வந்து நம்ம எக்ஸிட் ஆயிட்டு இருக்கலாம். இந்த என்ட்ரில. இது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சொல்ல முடியாது. இல்ல காஸ்ட் டு காஸ்ட் இல்ல வந்து பண்ணா ஒரு ₹50 அது மாரி நம்ம ப்ராஃபிட்ல வந்து எக்ஸிட் ஆயிரலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பண்ணுங்க இந்த ஃபின் பைப். இந்த என்ட்ரி வந்து பாருங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இது கரெக்ட்டா அனலைஸ் பண்ணி நான் வந்து பாருங்க அந்த டைம் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸு. ஆ என்ட்ரி இந்த 164.5 165 சம்திங்ல என்ட்ரி எடுத்துட்டு, ஸ்டாப் லாஸ் வெறும் 161.40 தான் நான் வந்து குடுத்திருந்தேன். இது பக்காவா வந்து பாத்தீங்கன்னா, அந்த டைம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த இடத்துல நான் குடுத்திருந்தேன். பக்காவா ஒர்க் அவுட் ஆயிட்டு, டார்கெட்டும் போயிட்டு ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. நான் இத டார்கெட்டா சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தா, வேற லெவல்ல அது பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகி போச்சு அதுக்கடுத்து. 250 வரைக்கும் பிரைஸ் வந்து ஏறி இருக்கு. வெறும் ₹100 வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஏறி இருக்கு. வெறும் ஸ்டாப் லாஸ் வந்து வெறும் ₹3 சம்திங் தான். ₹3க்கு வந்து பண்ணாங்க. அதுக்கடுத்து பிரைஸ் ஏறுனது வந்து பார்த்தீங்கன்னா ₹100. ஆனா நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, சம்திங் ஒரு 35, ₹40 குடுத்திருந்தோம். அதுவுமே நல்ல பெரிய டார்கெட் தான். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பண்ணாங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஃபினோலெக்ஸ் பைப்பும் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பண்ணாங்க IMFA. இது வந்து பண்ணாங்க அபோவ் 303 வந்து சொல்லியிருக்கேன் ஷார்ட் டேர்ம்க்கு. இது வந்து இந்த டாப்ல இருந்து பண்ணாங்க ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணியிருக்கேன். இது மேல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாரி இருக்கு. இந்த ஹைய பிரேக் பண்ணாக்கா பிரைஸ் வந்து ஏறும்னு சொல்லி நான் வந்து போட்டிருக்கேன். 303 இது என்னன்னு தெரியல. நான் நான் எதுவும் என்ட்ரி எடுக்கல இது ஆக்சுவலா அந்த டைமு. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த 303 பிரேக் பண்ணிட்டு அதோட அந்த பிரைஸ் வந்து இந்த இந்த இடத்துக்கு வரவே இல்ல. அதோடவே ஆல்மோஸ்ட் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 450 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் ₹147 வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து ஏறி இருக்கு. நம்ம ட்ரையல் பண்ணோம்னாக்க, நம்ம அந்த அளவுக்கு இல்லனாலும் ஓரளவுக்கு நம்ம ப்ராஃபிட்ல வந்து மேபி நம்ம ஒரு 20% நம்ம மினிமம் ப்ராஃபிட்ல வந்து பண்ணாங்க நம்ம வந்து எக்ஸிட் ஆயிரலாம். ஓகேங்களா. இதுவும் இந்த என்ட்ரி வந்து பார்த்தா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நடந்திருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மதர்சன். ஓகேங்களா. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த டைம் இதில நானும் என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி எடுத்து நான் வந்து அந்த டைம் ஆப்ஷன் நான் வந்து ட்ரேட் பண்ணேன். ஓகேங்களா. இந்த ஆப்ஷன் ட்ரேட் பண்ணி ஓரளவுக்கு நான் லாபம் தான் எடுத்தேன். கரெக்ட்டா ஞாபகம் இல்ல எனக்கு. ஒரு 4000, 5000 அந்த மாரி நான் வந்து ப்ராஃபிட் ஏதோ சம்திங் இந்த ஆப்ஷன்ல என்ட்ரி எடுத்தேன்.
ஓகேங்களா. இதுவுமே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே. இது பிரேக் பண்ணதுக்கப்புறம் இது வந்து சடனா அந்த 2 டேஸ் நல்லாவே பிரைஸ் ஏறிச்சு. அது வந்து அ பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா புல் பேக் குடுத்துட்டு, திரும்பவும் நல்லாவே வந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஏறி போச்சு. இதுவுமே ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து அ நடந்திருக்கு. ஓகேங்களா. நம்ம மேபி இந்த இடத்துல நம்ம எங்கன்னா நம்ம எக்ஸிட் ஆயிரலாம். மேபி ஒரு ₹10 ப்ராஃபிட்ல நம்ம வந்து இதுல வந்து ஈஸியா நம்ம வந்து எக்ஸிட் ஆயிரலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாரி பண்ணியிருந்தாக்கா. ஓகேங்களா. இதுவுமே நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த நேஷனல் லோன். இது நேஷனல் அலுமினியம் வந்து பண்ணாங்க. இதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இது என்ட்ரி நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அன்னைக்கு. அதனால என்னால என்ட்ரி வந்து எடுக்க முடியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் வந்து ஹை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 87க்கு பிரேக் பண்ணாங்க. நான் வந்து இந்த ஹை பிரேக் பண்ணாங்க ஏறும்னு சொல்லி நான் வந்து போட்டிருந்தேன் 87. பட் அது பிரேக் பண்ணிட்டு நல்லாவே போச்சு. அப்பவே சடனா வந்து ஹை 97 ₹10 வந்து பாருங்க இந்த ஸ்விங்ல வந்து பாருங்க ஹை போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க புல் பேக் குடுத்து திரும்ப பிரைஸ் நல்லா ஏறி இருக்கு. இப்போ வந்து பாருங்க பிரைஸ் ரொம்பவே ஹைல போயிடுச்சு. நேஷனல் 140 கிட்ட போயிடுச்சு. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் 80%க்கு மேல அந்த பிரைஸ் போச்சு. பட் ஆனா நம்ம அங்க இருந்து நம்ம வந்து பாருங்க இத வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்போம்னு சொல்லிட்டு டவுட் தான். ஏன்னா இங்க ஒரு பெரிய புல் பேக் குடுத்துருக்கு. நம்ம இங்கேயே எங்கன்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆயிட்டு இருப்போம். ஓகேங்களா. நம்ம அவ்வளோ நாள் நம்மளால வெயிட் பண்ணியிருக்க முடியாது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நல்லாவே வந்து பண்ணாங்க. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா. இதுவுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணாக்கா, ஆம் நடந்திருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பண்ணாங்க இந்த ரேடிகோ கைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக்கு. இது வந்து பண்ணாங்க அபோவ் 1225 பிரேக் பண்ணாங்க. பிரைஸ் வந்து ஏறும்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். இதுவுமே வந்து பண்ணுங்க அந்த அந்த பிரைஸ பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க எந்த அளவுக்கு பிரைஸ் வந்து மூவ்மெண்ட் குடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரேக் பண்ணிருக்கு. இந்த கேண்டில்ல பிரேக் பண்ணிட்டு ஒரு 1 வீக் வந்து ஒரு 10 டேஸ் வந்து கன்சாலிடேட் ஆயிட்டு, அதுக்கடுத்து தான் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஆனா ஸ்டாப் லாஸ் எதுவுமே ஹிட் ஆகல. ஓகே. இந்த லோ தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சோம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. ஆ இது பிரைஸ் வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து ஏறிருக்கு. ஆல்மோஸ்ட் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 1450க்கு மேல போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 2 225 மேல வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து நல்லாவே ஏறிருக்கு. திரும்ப இப்போ புல் பேக் குடுத்துட்டு, இப்போ திரும்ப ஏறுமான்னு தெரியல. இப்போ கரண்டா கிளியரான ஒரு வியூ இல்ல. ஜஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணதுக்கு பிரைஸ் நல்லாவே வந்து பண்ணாக்கா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்சஸ்ஃபுல்லா அ நடந்திருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஏபிஎல் லிமிடெட். இது வந்து பார்த்தீங்கன்னா, அபோவ் 605 வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணா இந்த ஹை பிரேக் பண்ணா ஏறும்னு சொல்லி போட்டிருக்கேன். அபோவ் 605. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. ஓகேங்களா. இந்த 605 பிரேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, பிரைஸ் அதோட 800 போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் ₹200 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் மூவ்மெண்ட் குடுத்துருக்கு. அதுக்கடுத்து இங்க ஒரு பெரிய ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. இப்போ பிரைஸ் ஏறுமான்னு கரெக்ட்டா தெரியல. நம்ம அனலைஸ் பண்ணா தான் தெரியும். பட் இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ நடந்திருக்கு. ஓகேங்களா. இது வந்து ஏபிஎல் லிமிடெட். ஓகேங்களா. ரொம்ப சூப்பரா நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடா வந்து பாருங்க அப்போ வந்து 189.20 பிரேக் பண்ணாங்க வந்து பண்ணாங்க. நான் வந்து பை பண்ண சொல்லி பை பண்ண சொல்லி போட்டிருந்தேன். இது அப்பவே பாருங்க பிரேக் பண்ண ஒரு 3 டேஸ்ல பாருங்க நல்லாவே பிரைஸ் ஏறிச்சு. ஆல்மோஸ்ட் ₹10 பிரைஸ் ஏறி இருக்கு. அகைன் ஒரு புல் பேக் குடுத்துட்டு திரும்ப வந்து பாருங்க பிரைஸ் வந்து ஏறி இருக்கு. ஓகேங்களா. நான் வந்து இதுவுமே நான் வந்து என்ட்ரி எடுத்தேன்னு நினைக்கிறேன். இன்ட்ராடே நான் சம்திங் இது பிரேக் பண்ணேன். இன்ட்ராடே ஏதோ சம்திங் என்ட்ரி எடுத்து சம்திங் ஏதோ நான் புக் பண்ணேன். கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. ஆனா நான் என்ட்ரி எடுத்தேன் இந்த என்ட்ரி பேங்க் ஆஃப் பரோடா. ஆனா நான் இன்ட்ராடேக்கு தான் எடுத்தேன். ஓகேங்களா. நான் வந்து லாங் டர்ம் பண்ணல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட் வந்து அ ஜூபில் ஃபுட். ஜூபில் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் என்ட்ரி எடுத்தேன். பட் இது அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கல. ஆனா நான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ப்ராஃபிட்ல நான் வந்து எக்ஸிட் ஆனேன். பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது ரொம்ப நாளே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா அது கன்சாலிடேட் ஆயிட்டு ரொம்ப இது இஷ்யூ பண்ணி விட்டுருச்சு அந்த டைம் எனக்கு. நல்லா ஞாபகம் இருக்கு. இது வந்து இந்த 500 மேபி இந்த ஐ பிரேக் பண்ணா வந்து சம்திங் போட்டிருந்தேன். பட் இந்த கேண்டில் சம்திங் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹிட் ஆயிட்டு அப்படியே லோ ஹைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தது. நான் வந்து ஆப்ஷன் ஒரு நம்பர் பண்ணியிருந்தேன். ஓகே. ஆப்ஷன் வேற பண்ணியிருந்தேன். அது வந்து வேல்யூவே ரொம்ப கம்மி பண்ணிட்டுருந்தாங்க. மறுபடியும் அகைன் இந்த ஒரு விக்கி மாரி வந்துருக்கும். இந்த கேன்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆயிட்டேன். அதுல ஓரளவுக்கு எனக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஓகேங்களா. ஆம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும் நமக்கு. நம்ம லோ வந்து ஸ்டாப் லாஸ் மேபி இதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம் 475. அது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இது அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கல. இது வந்து ஃபெயிலியர் தான். ஜூபில் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. சக்சஸ் ஆவல.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது பிஎல் ஓகேங்களா. இந்த என்ட்ரி வந்து பாருங்க. இது வந்து ம், இதுவுமே நான் வந்து அந்த டைம் ஆப்ஷன் தான் நான் பண்ணேன் ஓகேங்களா. அதுவுமே வந்து பண்ணா ரொம்ப என்ன வந்து இந்த என்ட்ரி வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்டுருச்சு ஓகேங்களா. இந்த 780 பிரேக் பண்ணி இந்த கேன்ல சம்திங் பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ணிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா, பை பண்ணிட்டேன் ஆப்ஷனு. 780 கால் ஏதோ சம்திங் 800 காலா ஏதோ சம்திங் நான் வந்து அந்த டைம் நான் வந்து பை பண்ணிட்டேன். பை பண்ணிட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் அது வந்து பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேட் ஆயிட்டே இருந்தது. ஓகேங்களா. கன்சாலிடேட் ஆயிட்டே நான் வந்து ஜூன் மந்த்ல நான் வந்து பண்ணேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. கன்சாலிடேட் ஆயிட்டு ரொம்ப அந்த பிரைஸ் வந்து ஏறிச்சு. ஆனா வந்து ஆப்ஷன் பிரைஸ் வந்து அவங்க இன்கிரீஸ் பண்ணவே இல்ல. ஓகேங்களா. டைம் வேல்யூனால கம்மி பண்ணிட்டாங்க. பிரைஸ் வந்து பண்ணாங்க ஒரு டெய்லியுமே ஒரு ஒரு 1/2% அது மாரி ஒரு 2 ரூ. 3 அந்த மாரி ஏறி ஏறி தான் போயிட்டு இருந்தது. ஆனா அந்த ஏறுனதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்ஷன் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பிரைஸ் வந்து ஏத்தவே இல்ல. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இது வேற குடுத்துட்டாங்க. டிவிடெண்ட் ஏதோ சம்திங் குடுத்து பிரைஸ் வந்து பண்ணாக்கா, அந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கே ஏதோ மாறிச்சு அந்த டைம் வேற. ஓகேங்களா. அதுக்கடுத்து நான் வந்து பண்ணேன் ஏதோ சம்திங் நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். காஸ்ட் டு காஸ்ட் ஏதோ சம்திங். லாஸ்ட்ல நான் எக்ஸிட் ஆயிட்டேன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா. கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. லாஸ்ட்ல தான் நான் வந்து எக்ஸிட் ஆனது ஆப்ஷன்ல. சம்திங் ஏதோ. ஆனா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அது வேற லெவல்ல போயிடுச்சு. ஓகேங்களா. அந்த என்ட்ரி. பயங்கரமா அதுக்கு அடுத்து பண்ணாக்கா மூவ்மெண்ட் குடுத்துருச்சு. ஓகேங்களா. நம்ம என்ட்ரி எடுத்தது இந்த இடத்துல இந்த 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 இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து பண்ணாங்க. மேபி இந்த லோ தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸா வச்சிருப்போம். இது நல்லாவே சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு. இது நல்ல ஒரு பாசிட்டிவ். அதுக்கடுத்து ஒரு கேப் அப் ஆயிட்டு பயங்கரமா நீங்க அப்பர் சைட்லாம் அடிச்சுட்டு போச்சு நல்லாவே. ஒரு 2 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து 980 ஆல்மோஸ்ட் ₹200 வந்து பார்த்தா ஏறி போச்சு. சப்போஸ் இந்த ஆப்ஷன் நான் மேபி நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கங்களேன், அது வேற லெவல்ல ஆ ஆ ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் ஆனா அது நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த டைம் ஓகேங்களா. ஆனா இது ரொம்ப பெரிய கன்சாலிடேட் ஆச்சு. எனக்கு அதுதான் ரொம்ப இதுவாயிட்டு நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். ஏன்னா டேட்டும் இதாவது அ ஆப்ஷனோட பிரைஸ் வந்து பண்ணாங்க கம்மி பண்ணிட்டே இருக்காங்க டைம் வேல்யூனால. அதனால நான் வந்து பண்ணாங்க அது எக்ஸிட் பண்ணிட்டேன். பட் அதுக்கடுத்து நான் இன்னொரு ஒரு 2 டேஸ் அது மாரி சம்திங் நான் இந்த ஸ்டாக் வந்து அந்த டிவிடெண்ட் அது இதுக்கு பிரைஸ் வந்து அன்னைக்கே கம்மியாச்சு. அன்னைக்கே தான் நான் வந்து பண்ணேன் எக்ஸிட் ஆனேன். நான் அதுக்கடுத்து ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணியிருந்தா நல்லாவே நம்ம வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகேங்களா. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா போயிருக்கு அதுக்கடுத்து. இது வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாருங்க பிரைஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கு. இது டாப்ல இருந்து தான் நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். இது ரொம்ப சூப்பரா இருந்து பாருங்க. இது பிரைஸ் வந்து அதுக்கடுத்து ஏறிருக்கு. ஓகேங்களா. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. பிஎல் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க நிஃப்டி. நிஃப்டி வந்து பாருங்க இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா. நான் வந்து பிஃபோராவே நான் வந்து போட்டிருந்தேன். ஓகேங்களா. இது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு பிரைஸ் வந்து பண்ணாங்க கீழ வரும். நான் அதுக்கு மேல ஒரு 100 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். பட் இங்க வந்து வயலன்ட்டா மூவ்மெண்ட் வந்து குடுத்துச்சு. ஓகேங்களா. அது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த டைம். இந்த டைம் வந்து பார்த்தா வயலன்ட்டா மூவ்மெண்ட் குடுத்துட்டு அப்படியே பிரைஸ் வந்து ஏறி போச்சு. இது வந்து பண்ணாங்க ஃபெயிலியர் தான் வந்து ஆயிருக்கு. ஓகேங்களா. இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாமே வந்து பண்ணாங்க நம்ம இண்டெக்ஸ விட வந்து பார்த்தா ஸ்டாக் நல்லாவே வந்து பண்ணாங்க வொர்க் அவுட் ஆகுது. ஓகேங்களா. இண்டெக்ஸ் வந்து பண்ணாங்க நம்ம இது குளோபல் கியூஸ்னால எல்லாம் வந்து பார்த்தா அஃபெக்ட் ஆகுது. பட் ஸ்டாக் வந்து அந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா. அது ஒரு புல்லிஷ் இதுல தான் அது என்ன ஆனாலும் புல்லிஷ்லயே அடிச்சுட்டு போயிடும். ஓகேங்களா. என்ன பொறுத்தவரை வந்து பார்த்தா இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாமே வந்து பண்ணாங்க ஸ்டாக் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது இண்டெக்ஸை விட. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து பாருங்க இந்த பிஜிஹெச்எஸ் இது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணாங்க ஆச்சு. ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் மாதிரியான பேட்டர்னு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது பண்ணாங்க ஆச்சு. நான் வந்து ஆக்சுவலா நான் வந்து என்ட்ரி எடுக்கல. ஓகேங்களா. அது ஆக்சுவலா பிரேக் பண்ண அன்னைக்கு நான் வந்து பார்க்கல. நான் பார்த்திருந்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ராடேக்காச்சும் நான் வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். பட் ஆனா நான் அன்னைக்கே நான் பார்க்கல. ஓகேங்களா. அது ட்ரிக்கர் ஏதோ சம்திங் நான் மிஸ் பண்ணிட்டேன். இது என்ட்ரி பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா போயிருக்குன்னு சொல்லி பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க வேற லெவல்ல பிரைஸ் வந்து போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 5000 பாயிண்ட் கிட்ட வந்து பாருங்க பிரைஸ் வந்து மூவ்மெண்ட் குடுத்துருக்கு. ஓகேங்களா. ரொம்ப சூப்பரா வந்து பாருங்க இது ட்ரேட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க பிபிடிசி. ஓகேங்களா. இப்போ பிபிடிசில வந்து பாருங்க இது வந்து அபோவ் 1103 பிரேக் பண்ணாங்க வந்து பாருங்க பிரைஸ் ஏறும்னு சொல்லி நான் வந்து போட்டிருந்தேன். அதே மாரி வந்து பாருங்க இப்ப இது வந்து பிரேக் அபோவ் 1103 அபோவ் 1103 இங்க பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிட்டு கொஞ்சம் பிரைஸ் ஏறி இருக்கு. ₹60 அந்த சம்திங் பிரைஸ் ஏறிட்டு, அதுக்கடுத்து கீழ வந்திருக்கு. ஓகேங்களா. சப்போஸ் இங்க பிரேக் பண்ணதுன்னா, நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் எங்க வச்சிருக்கோம்னு தெரியல. இந்த இந்த லோ தான் வச்சிருக்கோம். இந்த லோ வச்சிருந்தா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு இருக்கும். மேபி இந்த லோ வச்சிருந்தாக்கா, அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்காது. பட் இது வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஏன்னா இது பிரேக் பண்ணிட்டு இந்த லோவே பிரேக் பண்ணுச்சு. நம்ம ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆயிட்டு இருக்கும். இது வந்து ஃபெயிலியர் தான் இந்த என்ட்ரி.
மேபி நம்ம ஒரு 3 to 4% நம்ம வந்து 5% மூவ்மெண்ட் குடுத்துருக்கேன். 5% நம்ம புக் பண்ணி தான் புக் பண்ணிக்கலாம். பட் அது வந்து ஃபெயிலியர் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க Paytm. Paytm இதுவும் வந்து பாருங்க ஃபெயிலியர் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லா ஆகல. ஓகேங்களா. இது என்ட்ரி. மேபி காஸ்ட் டு காஸ்ட் மேபி நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம் அந்த டைமு. இந்த டைம் வந்து பாருங்க ப்ரைஸ் இந்த இடத்த நான் சொல்லியிருந்தேன். பட் அன்னைக்கு மறுநாள் 940 ஏதோ சம்திங் போச்சு. ஓகேங்களா. 24 ருபீஸ் ஏதோ சம்திங் ப்ரைஸ் வந்து ஏறிடுச்சு. அதோட ப்ரைஸ் வந்து கம்மியாயிட்டு ஸ்டாப்ல ஹிட் ஆகிட்டு இருக்கும். ஹிட் ஆகிட்டு அதுக்கடுத்து தான் மேலே போயிருக்கு. அதுக்கடுத்து ப்ரைஸ் வந்து குறைஞ்சிச்சு. இது வந்து பேடிஎம் இது என்ட்ரி வந்து ஃபெயிலியர் தான். ஓகேங்களா. இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கல. நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த நுவோகோ இதுவுமே வந்து பாருங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இது என்ட்ரி நானுமே எடுத்தேன். நானே எடுத்து இதுல வந்து எனக்கு லாஸ் தான் ஆச்சு. ஓகேங்களா. இந்த என்ட்ரி இது 387 பிரேக் பண்ணிட்டு ப்ரைஸ் ஏறிச்சு. ஏறிட்டு அது ப்ரைஸ் வந்து பார்த்தா சஸ்டெயின் ஆகல. நான் ப்ரைஸ் நல்லா ஏறும்னு பார்த்தேன். பட் ஆனால் அது சஸ்டெயின் ஆகல. அதனால இதுவுமே எனக்கு வந்து பண்ணாக்கா ஃபெயிலியர் தான். ஓகேங்களா. இது லாஸ் தான் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ஜோடியாக் க்ளோத்திங் இந்த என்ட்ரியுமே அந்த மாதிரி ஃபெயிலியர் தான். ஓகேங்களா. இதுல வந்து நானே என்ட்ரி எடுத்து நான் ஷார்ட் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி வந்து நான் வந்து எடுத்தேன். ஓகேங்களா. ஷார்ட் டைமுக்கு என்ட்ரி எடுத்துட்டு எனக்கே ஒரு பயங்கரமான லாஸ் அந்த டைம். இல்ல ஒன் அபோவ் 149 நான் அது குடுத்துருந்தேன். பட் நான் வந்து என்ட்ரி எடுத்துட்டு வந்து 142 சம்திங்லாம் வந்து என்ட்ரி எடுத்தேன். இது பிரேக் பண்ணிட்டு அது பிரைஸ் வந்து கம்மியாச்சு. சரி இது பிரைஸ் கம்மியாச்சு. சரி பிரைஸ் ஏறும்னு சொல்லி நான் வந்து பண்ணேன். ஆனா இது வந்து நான் ப்ராஃபிட்ல நான் வந்து எக்ஸிட் ஆயிருக்கலாம். பட் சரி நல்லா ஏறும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வெயிட் பண்ணேன். பட் ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு. நான் வந்து இங்க ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிடுச்சு. 132 சம்திங் இல்ல நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். இதுலயே எனக்கு லாஸ் வந்து பண்ணாங்க ஒரு 2500 சம்திங் வந்து லாஸ் ஆச்சு. பட் இது வந்து பிரைஸ் ஏறது தான் இருக்கு. ஓகேங்களா. இந்த ஐ பிரேக் பண்ணாங்க 151 சம்திங் ஏதோ சம்திங் நினைக்கிறேன். கரெக்டா தெரியல. அந்த ஐ பிரேக் பண்ணாங்க. இது பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏறது தான் இருக்கு. நான் இது பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பிரேக் பண்ணா நானும் என்ட்ரி எடுக்க நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நானும் டிக்கெட் வந்து செட் பண்ணியிருக்கேன். இது பிரேக் பண்ணா நானும் கண்டிப்பா என்ட்ரி எடுப்பேன். ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகுது நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா. இது மினிமம் இந்த ரேஞ்சுக்கு போகிறது சான்ஸ் இருக்கு. 280 மாதிரி டபுள் ஆகுது சான்ஸ் இருக்கு. இதுவுமே இந்த 153 ஏதோ சம்திங் 150 ஏதோ சம்திங் அது பிரேக் பண்ணாங்க என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா. இது ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஜோடியா க்ளாத்திங் வந்து பாருங்க ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த வெல்த் ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி. ஓகேங்களா. இது வந்து பாருங்க நான் வந்து ஒரு இது என்ட்ரி எடுத்துட்டு ஒரு 2-3 டேஸ் நான் வெயிட் பண்ண நினைக்கிறேன். நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பண்ணாங்க ரிலீஸ் ஆச்சு. அன்னைக்கு நான் வந்து அன்னைக்கு நான் வந்து இந்த 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 ஹைல தான் நான் வந்து எக்ஸிட் ஆனேன். ஓகேங்களா. நான் என்ட்ரி எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இங்கேயே என்ட்ரி எடுத்துட்டேன். ஆக்சுவலா நான் வந்து 400 பேருக்கு முன்னாடி நான் வந்து என்ட்ரி எடுத்துட்டேன். அது ஆர்டர் டிக்கரா இருந்து 403 சம்திங் வந்து ஆர்டர் டிக்கரா இருந்தது. நான் வந்து இங்க இந்த இடத்துல நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். 459 ஏதோ சம்திங் நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். இதுல எனக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் நல்லாவே வந்துச்சு. ஓகேங்களா. ஒரு 4000 அந்த சம்திங் எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து பாருங்க இதுல நல்லாவே வந்துச்சு. நான் இங்கேயே எக்ஸிட் ஆயிட்டேன். அதே பிரைஸ் வந்து திரும்ப புல் பேக் குடுத்துட்டு திரும்ப பிரைஸ் வந்து இங்க ஏறி போயிருக்கு. இது வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் தான். ஓகே. ஸ்டாப் லாஸ் இன்னும் ஹிட் ஆகல. இது நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லா ஆயிருக்கேன். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு என்னோட ஐடியாஸ் டோட்டலா நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ காமிச்சேன். 21 ஐடியா நான் வந்து காமிச்சிருந்தேன். இந்த 21 ஐடியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 ஐடியா வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதுல நிஃப்டி நம்ம ஒரு 2 ஐடியா 2 வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸ்டாக்குமே ஒரு ஒரு 4 ஐடியா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது மூலம் நமக்கு என்ன புரியுது அப்படின்னாக்கா, நம்ம வந்து இத ரெகுலரா நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா, நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லா ஆகலாம். ஓகேங்களா. அதாவது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. அதுக்கெல்லாம் நம்ம வந்து பாருங்க எதுவுமே நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்காம, ஓகே இது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனா இருக்கா, நல்ல ஒரு இதுவா இருக்கா, நல்லா பிரேக் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நம்ம அத ரெகுலரா ஃபாலோ பண்ணா, இதுல நமக்கு வந்து நல்லாவே நமக்கு வந்து பாருங்க மணி இருக்கு. ஓகேங்களா. இது மூலமா நமக்கு வந்து புரிய வருது அதுதான். அ ட்ரெண்ட் லைன் வந்து நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம வந்து எத பத்தியும் கவலைப்படாம இத மட்டுமே ஃபாலோ பண்ணி போனாங்க நம்ம வந்து வேற எதுவுமே நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து கம்பெனியோட ஃபண்டமெண்டலா எதுவுமே நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை என்னை பொறுத்தவரை. ஏன்னாங்க ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிட்டு மேல போகும். அதெல்லாம் எதுவுமே சரியில்லை அப்படின்னாங்க இது வந்து பிரேக் பண்ணிட்டு மேல போறது வந்து சான்ஸே இல்லை. ஓகேங்களா. நான் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன்
பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் நம்ம ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டு நம்ம பண்ணோம்னா தான் இதுல கண்டிப்பா நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். மத்தபடி வேற எதுவும் தெரியணும்னு நமக்கு அவசியமே இல்ல. சிம்பிளா நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிட்டு, இது மூலமாவே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள் வந்து நம்மளால சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும். இது வந்து நீங்களும் இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு நான் வந்து திங்க் பண்றேன். டவுட் ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. ஓகே. தேங்க் யூ.